பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 100 நாள் ஜெபத்தினுடைய 22வது நாள் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாகவே இந்த 100 நாள் முடிகிறதுக்குள்ளே பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய போகிறதை நாமும் காணப்போகிறோம், நம்மளை சுற்றி இருக்கிறவர்களும் காணப்போகிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நேரடியாக நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போக நான் ஆசைப்படுகிறேன். ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு வார்த்தைக்காக எதிர்பார்த்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் ஒரு வார்த்தையை வைத்தார். வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் தாமதங்கள் நன்மைக்கே அப்படின்னு என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசுகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஐயோ, இந்த தாமதம் ஒரு பெரிய தீமை, எல்லாருக்கும் நடக்குது, எனக்கு நடக்கலையே, நான் இத்தனை வருஷமா வெயிட் பண்றேன், இந்த காரியம் நடக்கல, என் வாழ்க்கையில மட்டும் ஆண்டவர் ஏன் இவ்வளவு லேட் பண்றாரு, நான் இத்தனை வருஷமாய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேனே. சிலர் தாமதங்களை குறித்து தீமைக்கு அப்படின்னு நினைக்கலாம். உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் சொல்லலாம், இனி உனக்கு நடந்து எதுக்கு, லேட்டா நடந்து என்ன பண்றது, காலதாமதமாய் கிடைச்சா எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு தெரியுமா, லேட்டா அது வர வர உனக்கு பிரச்சனை தான், காலதாமதம் ஆக ஆக உங்களுக்கு ப்ராப்ளம் தான், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அந்த காலதாமதத்தை நன்மையாய் முடிய பண்ணுகிற கர்த்தர். ஆமென். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு திரும்ப திரும்ப வாக்கு கொடுக்கிறார். இந்த காரியம் காலதாமதமாகிறதை குறித்து நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க, அதுல ஒரு நன்மையை ஆண்டவர் நிச்சயம் வைத்திருப்பார். அந்த ஜெபத்திற்கு ஒரு நன்மை உண்டாயிருக்கும். இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது வேதத்திலே இந்த காலதாமதம் எவ்வளவு பெரிய நன்மையை கொண்டு வந்தது அப்படின்னு நான் வேதத்திலே வாசித்தேன். சகரியாவை குறித்து வேதம் சொல்கிறது. யோவானுடைய தகப்பன் சகரியா, எலிசபெத், அவர்கள் 2 பேரும் கணவன் மனைவி. அப்போ அவருடைய வயது முதிர்ந்த காலத்திலே ஆசாரிய ஊழியம் செய்யும் போது ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, உனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவான், அவன்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளம். இதெல்லாம் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுகிறது. அப்போ அவங்க நினைக்கிறாங்க, ஐயோ இவ்வளவு காலதாமதம் ஆச்சு, அந்த ஜெபம் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு, அந்த ஜெபத்தை மறந்து ரொம்ப நாள் ஆச்சு, இனி அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைச்சா என்ன, கிடைக்காம போனா என்ன, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது தான் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை உன் ஜெபத்தை நான் கேட்டுட்டேன், உன் ஜெபத்துக்கு நான் பதில் தர போறேன். ஆண்டவரே, இத்தனை வருஷம் தாண்டியா பதில் தர போறீங்க, இத்தனை வருஷம் தாண்டி நீங்க பதில் கொடுத்தீங்கன்னா அதுல என்ன நன்மை இருக்க போகுது. ஆனால் நான் நம்புறேன், ஒருவேளை சகரியாவுக்கு யோவான் ஸ்நானகனை ஆண்டவர் முதல்ல கொடுத்திருந்தார், ஆனால் அந்த யோவான் ஸ்நானகன் கொஞ்சம் பேருக்கு தான் ஊழியம் செஞ்சிருப்பார். ஆனால் காலதாமதமா கொடுத்ததுனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு முன்னாடி இந்த யோவான் ஸ்நானகன் வந்ததுனால அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய ஊழியனாய் மாற்றப்பட்டார். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய நிறைய பேருடைய வாழ்க்கையில இருக்கிற தாமதங்கள், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற தாமதங்கள், வேலை தாமதமா இருக்கலாம், திருமண தாமதமா இருக்கலாம், குழந்தை காரியங்கள் தாமதமா இருக்கலாம், வரவேண்டிய பண விஷயத்துல அது உங்களுக்கு தாமதம், இனி எது உங்களுக்கு தாமதமா இருந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன், உங்க இருதயம் கலங்கவே வேண்டாம். இந்த தாமதம் வேதம் சொல்லுகிறது சின்ன காரியத்திற்கு அல்ல. உங்களுக்கு தாமதம் பண்ணுகிறதற்கு காரணம் என்னன்னா, ஒரு சின்ன விஷயத்துக்காக கர்த்தர் உங்களுக்கு அதை செஞ்சிருந்தாருன்னா டக்குன்னு ஆண்டவர் செஞ்சிருப்பாரு. ஆனா நீங்க கேட்கிற விஷயத்தை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாரு, ஒரு பிரம்மாண்டத்தை கர்த்தர் செய்ய போறாரு. அதனால தான் உங்களுக்கு காலதாமதமாய் மாறுகிறது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? 2வதாக வேதத்திலே தாவீது என்கிற ஒரு தேவனுடைய மனுஷனை பார்க்கிறோம். ஆண்டவர் அவனை அபிஷேகித்து பல ஆண்டுகள் தாமதிக்க வைத்து அதற்கு பிறகுதான் ஆண்டவர் அவனை ராஜாவாய் அங்கீகரிக்கிறார். எப்படி இருக்கும்? ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க ராஜாவா அபிஷேகம் பண்ணீங்க, நாளைக்கே ராஜாவா போய் உட்கார்ந்தா நல்லா இருக்குமே, இல்ல ஒரு வருஷத்துல போய் உட்கார்ந்தா நல்லா இருக்குமே. ஐயோ, எத்தனை வருடங்கள் தாண்டி கர்த்தர் அந்த
அந்த ராஜாவாய் அவனை கொண்டு போய் உட்கார வைக்கிறார். ஆனால் இந்த தாவீதுனுடைய வாழ்க்கையில் இருக்கிற தாமதம் எதுக்காக அப்படின்னு வேதத்தில் நம்ம கேட்டால், ஆண்டவர் தாவீதை உருவாக்குவதற்கு அவ்வளோ டைம் எடுத்துக்கொண்டார். நான் நம்புகிறேன் இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்குற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் தாமதம் பண்ணுறார். ஏன்னு கேட்டீங்கல்ல, ஆண்டவர் உங்களை உருவாக்குறார். மகளே, இப்போ நான் உனக்கு கொடுத்தேன்னா நீ உருவாக்கப்படாமல் அதை வாங்கிட்டேன்னா அது உன் கையில் நிற்காது. மகனே, நான் இப்போ உனக்கு கொடுத்துட்டேன்னா நீ சரியாக ரெடி ஆகாதனால அதை பத்திரமா பார்த்துக்க மாட்டேன். ஆனால் ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டுட்டாரு, கர்த்தர் அந்த காரியத்தை ஆயத்தமும் பண்ணிட்டாரு. ஆனால் நம்ம கையில் கொடுக்காததற்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். நீங்கள் உருவாக்கப்பட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், என் பிள்ளை ரெடி ஆயிட்டான். அடுத்த நாளே கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயம் தருவார். நான் நம்புகிறேன். நம்பர் 1, முதலாவதாக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தாமதங்கள் பெரிய திட்டத்திற்காக. நம்பர் 2, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தாமதங்கள் என்னை உருவாக்குவதற்காக. நம்பர் 3, மூன்றாவதாக வேதத்தில் வாசிக்கும் போது 38 வருடம் வியாதியாய் இருந்த ஒரு மனுஷன். அப்போ இந்த மனுஷனை இத்தனை நாள் ஆண்டவர் ஏன் காத்திருக்க பண்ணணும்? ஒருவேளை உடனே கொடுத்துருக்க கூடாதா? ஐயோ, அவனுடைய வாய்ஸ் நாட்களிலே கிட்டத்தட்ட பாதி வியாதியிலே கழிந்து விட்டது. ஆண்டவரே, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா? நான் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு ஓடி இருப்பேனே அப்படின்னெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நான் நம்புகிறேன், இத்தனை ஆண்டுகள் தாண்டி அவனுக்கு கிடைச்சதுனால அந்த அற்புதத்தினுடைய வேல்யூ எவ்வளவு பெருசுன்னு அந்த மனிதனுக்கு தெரிந்தது. அதை சீக்கிரமாய் அந்த மனிதன் இழந்து விடவே மாட்டான். ஏன்னா அந்த காத்திருந்ததனுடைய வேல்யூ, காத்திருந்து பெற்றுக்கொள்வதனுடைய வேல்யூ எவ்வளவு பெருசுன்னு அந்த மனுஷனுக்கு தெரியும். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் பார்த்து ஆண்டவர் அப்படிதான் சொல்லுகிறார். நீங்க தானே சொல்றீங்க, ஆண்டவரே இவ்வளோ காலதாமதம், ஆண்டவர் உடனே கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருளுடைய வேல்யூ நமக்கு தெரியாது, அந்த சூழ்நிலையுடைய வேல்யூ நமக்கு தெரியாது. அதனால சில காரியத்தை ஆண்டவர் தாமதம் பண்ணுகிறாருன்னா நான் நம்புறேன் அதனுடைய வேல்யூ எவ்வளவு பெருசுன்றதை கர்த்தர் உங்களுக்கு உணர வைப்பார். ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க கொஞ்சம் கூட வருத்தப்பட வேண்டாம். உங்களுடைய தாமதங்கள் நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் மாறும். தாமதங்கள் அனைத்தும் நன்மையாய் முடியும். கர்த்தர் இனியும் ரொம்ப நாள் தாமதமாக வைக்க மாட்டார். சீக்கிரமா ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இன்றைக்கு இந்த 22வது நாள் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். தகப்பனே, இன்னைக்கு சொன்ன வார்த்தையின்படி அந்த தாமதத்தை நன்மையாய் மாற பண்ணுங்கப்பா. எங்க பிள்ளைங்க நிறைய பேர் காத்திருந்து சோர்ந்து போயிருக்கிறார்களே, ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதற்குள்ள 10,000கணக்கான சாட்சிகள் வரணும். ஆண்டவர் எனக்கு கேட்டாரு, என் தாமதம் மாறிடுச்சு, இத்தனை வருஷத்தினுடைய தாமதத்தை நீக்கி போட்டாரு, கர்த்தர் என்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டாரு, கர்த்தர் என்னுடைய சிறையிருப்பை மாற்றினார். எங்க பிள்ளைங்க சாட்சி சொல்ல போகிறதற்காக நன்றி அப்பா. இந்த நாள் உங்க பிள்ளைகள் எடுக்கிற அத்தனை முயற்சியிலையும் உங்க கரம் கூடவே இருக்கட்டும் சாமி. மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்க கிருபையினால் எங்க பிள்ளைகளை தாங்குங்க. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற உம்முடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நன்மையும் கிருபையும் உம்முடைய பிள்ளையை தொடரட்டும் சாமி. உங்க கிருபையின் கரத்திலே முழுவதுமாய் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். பிரைஸ் தி லார்ட்.